ராமலிங்கர் பணிமன்றத்தினுடைய 56வது ஆண்டு விழாவில் அருட்செல்வர் மகாலிங்கம் ஐயா அவர்களுடைய மொழிபெயர்ப்பு மையம் சார்பாக நடைபெறுகிற இந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கான விருது வழங்குகிற தேர்வு குழுவில் நான் பங்கு பெற்றிருந்தேன். அந்த தேர்வு பெற்றவர்களை பற்றியெல்லாம் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக யார் யாருக்கு என்ன நூலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் எடுத்து சொன்னார்கள். இந்த மேடையும் சரி, இங்கே இருக்கக்கூடிய அவையும் சரி, மிகச்சிறந்த பெருமக்களால் நிரம்பியது. அருட்செல்வர் அவர்களையும் காந்தியடிகள் அவர்களுடைய புகழையும் பேசுகிற இந்த மேடையில் இந்த தேர்வு குழுவில் பணியாற்றியவன் என்ற முறையில் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மகாத்மா காந்திக்கு இன்னும் ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது. அவர் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர். அவர்தான் காந்தி டால்ஸ்டாயினுடைய லெட்டர் டு ஹிந்து என்று சொல்லப்படக்கூடிய டால்ஸ்டாய் எழுதிய நூலை குஜராத்தியில் காந்தி மொழியாக்கம் செய்தார். இன்னொரு சிறப்பு இருக்கிறது. அவர் ரஸ்கினுடைய புத்தகத்தை குஜராத்தியில் மொழிபெயர்ப்பு செய்தார். காந்தி தொடாத துறைகளே இல்லை, அவர் செய்யாத பணிகளே இல்லை என்றால் மொழிபெயர்ப்பிலும் கூட அவர் ஒரு முன்னோடி மொழிபெயர்ப்பாளர் தான். அதனால் ஒரு காந்தியினுடைய பிறந்த தினத்தில் இந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு விருது வழங்குகிறது என்பது கூடுதல் சிறப்பாகவே நான் நினைக்கிறேன். இன்று விருது பெற்றிருக்கக்கூடியவர்கள் வெவ்வேறு துறை சார்ந்தவர்கள், வெவ்வேறு வகையான வகைமைகளை மொழிபெயர்த்திருந்தார்கள் என்றாலும் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. இப்போ முதல் பரிசு பெற்றிருக்கக்கூடிய நாவல் என்பது ஹிப்ரு மொழியில் எழுதப்பட்ட ஒரு நாவல். டேவிட் கிராஸ்மேன் என்பவர் சமகாலத்தில் உலகத்தின் மிகச்சிறந்த 10 எழுத்தாளர்களில் ஒருவராக கொண்டாடப்படுகிறவர். புக்கர் விருது வாங்கியிருக்கிறார். அவருடைய இந்த நாவல் உலகம் முழுக்க 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளியாகியிருக்கிறது. என்ன சிறப்பு தெரியுமா? அதில் இந்திய மொழிகளில் தமிழில் மட்டும்தான் வெளியாகியிருக்கிறது. ஒரு புக்கர் பரிசு பெற்ற ஒரு எழுத்தாளரை தமிழ் மொழி கொண்டு வருவதும், அதை ஒரு மொழிபெயர்ப்பாளர், அவர் ஒரு ஆங்கில ஆசிரியராக பணியாற்றுகிறவர், இந்த மொழிபெயர்ப்புக்காக 4 ஆண்டுகள் செலவிட்டிருக்கிறார். மொழிபெயர்ப்பு என்பது நாம் நினைத்து கொண்டிருப்பது போல இப்போது இயந்திரங்களுடைய உதவி வந்துருச்சு. ஒரு நிமிடத்தில் நாம் எதையும் மொழிபெயர்த்திடலாம். ஆனால் ஒரு இலக்கிய பிரதியை மொழிபெயர்ப்பதற்கு 4 ஆண்டுகள் அவர் செலவிட்டு இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார். காலச்சோடு பதிப்பகம் அதை வெளியிட்டிருக்கிறது. சர்வதேச அளவில் கொண்டாடப்பட்ட ஒரு நாவல் தமிழுக்கு வருகை தந்து அந்த மொழிபெயர்ப்பாளர் கௌரவப்படுத்தப்படுகிறார் என்றால் தமிழ் மொழி என்பது உலக அளவில் சர்வதேச இலக்கியங்களை, அந்த சர்வதேச இலக்கியத்தினுடைய பிரதிநிதிகளை கொண்டாடுகிற ஒரு மொழி என்பதனுடைய அடையாளமாகத்தான் அந்த நாவலை நாங்கள் தேர்வு செய்தோம். 2வது பரிசுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியதில் கருங்குன்றம் என்ற ஒரு நாவல், மமங் தா என்ற ஒரு எழுத்தாளர் எழுதியது. அது அந்த நாவலுக்கு என்ன சிறப்பு என்றால் அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு நாவல். அது யோசித்து பாருங்கள், நம்மில் எத்தனை பேர் அருணாச்சல பிரதேசம் எங்கே இருக்கிறது என்று கூட தெரியாது, அங்கே சென்றிருப்போமா என்று தெரியாது, அந்த மொழி என்ன என்று தெரியாது. ஆனால் அந்த மொழியில் இருக்கக்கூடிய ஒரு நாவலை, அதுவும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நாவலை, அதனுடைய உயிர் சுவையோடு அப்படியே மிக சிறப்பாக கண்ணையன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். ஒரு அருணாச்சல பிரதேசத்திற்கும் தமிழகத்திற்கும் இடையில் ஒரு பாலம் அமைக்கக்கூடிய அந்த நாவலும் விருது பெறுகிறது என்றால் நாம் உண்மையில் எல்லையோரத்தில் கைவிடப்பட்ட அந்த மக்களை நேசிக்கிறோம் என்பதனுடைய அடையாளமாகத்தான் அந்த நாவலை பார்க்கிறேன். தமிழகத்தில் வாழ்ந்த சோழர் காலத்தில் இருந்த தேவதாசிகளை பற்றி சதாசிவம் அவர்கள் செய்த ஆய்வை கமலாலயன் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். அந்த ஆய்வின் வழியாக நாம் நம்முடைய கடந்த காலத்தை திரும்பி பார்க்கிறோம். சோழர் காலத்தில் இருந்த தேவதாசிகளுடைய வாழ்க்கையை பற்றி அவ்வளவு ஆவணங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு வரலாற்றை பற்றிய புதிய பார்வையை முன்வைக்கிறது என்ற முறையில் அந்த நூல் ஒரு விருது பெறுகிறது என்றால் நாம் கடந்த காலத்தின் மீதும் அக்கறை கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். அதுபோல கொரிய கவிதைகளை மொழிபெயர்த்ததற்காக கல்பனா ரவிக்குமார் அவர்களுக்கும், கேரளாவினுடைய பழங்குடி மக்களில் அதுவும் இன்று எழுதி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களாக தேர்வு செய்து அந்த பழங்குடி கவிதைகளை மொழிபெயர்த்ததற்காக நிர்மால்யா அவர்களுக்கும், கர்னல் வெல்ஸனுடைய நினைவு குறிப்புகளை எல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அது அவர் இங்கே தான் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் தான் கர்னலாக இருந்தார். தமிழகம் முழுவதும் சென்றிருக்கிறார். அவர் படை நடத்தி சென்ற வழிகளை பற்றி அந்த தொகுதியை 2 தொகுதிகளாக மொழிபெயர்த்திருக்கக்கூடிய கிருஷ்ணன் அவர்களுக்கும், அத்தங்கி மலை என்ற ஒரு தெலுங்கு சிறுகதை தொகுப்பை தமிழுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய மாரியப்பன் அவர்களுக்கும் இந்த விருது வழங்கப்படுகிறது என்றால் நாம் உண்மையில் வேறு எந்த மொழியிலும் இப்படியெல்லாம் மொழிபெயர்ப்பாளர்கள் ஒரு சேர இவ்வளவு கௌரவிக்கப்படுவார்களா என்று தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் தமிழில் சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்புக்கு தரக்கூடிய விருது தொகையே 50,000 தான். அதைவிடவும் 2 லட்சம் தருகிறார்கள் என்றால்
உண்மையில் நாங்கள் அதைவிட மிக சிறப்பாக மொழிபெயர்ப்பாளர்களை அங்கீகரிக்கிறோம் என்பதுதான். அருட்சொல்லர் அவர்களுக்கும் டாக்டர் ஐயா மாணிக்கம் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் தமிழ் படைப்பாளிகளின் சார்பாக எங்கள் மனம் நிறைந்த அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். யோசித்து பார்த்தால் ஒரு ஹிப்ரு மொழியிலிருந்து தமிழுக்கு வருகிறது, எங்கோ மலையாளத்திலிருந்து வருகிறது, உலகினுடைய எல்லா முக்கிய மொழிகளிலிருந்தும் வருகிறது. இங்கே 270 நூல்கள் வந்திருந்தது. அந்த அறையில் நாங்கள் ஒரு பெரிய அறை முழுவதும் அந்த புத்தகங்களை அடுக்கி வைத்திருந்தார்கள். பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது, தமிழுக்கு எவ்வளவு கொடை வந்து சேர்ந்திருக்கிறது என்று. இது குறைந்தபட்ச காலகட்டத்திற்குள்ளாலே எழுதப்பட்ட மொழிபெயர்ப்புகளே இவ்வளோ வந்திருக்குன்னா ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 100-200 நூல்கள் தமிழில் வெளிவருது. ஆனால் ஒரே வருத்தம், ஒரு படைப்பாளியாக எவ்வளவு நூல்கள் தமிழிலிருந்து வெளியே செல்லுகிறது என்றால் ஒரு 5 கூட சொல்ல முடியாது. ஒரு ஆண்டில் ஆங்கிலத்தில் வெளியாகிற நூல்களில் தமிழ் நூல்கள் எத்தனை என்று பார்த்தால் 5 நூல்கள் கூட இருக்காது. ஒரு ஜப்பானிய மொழியிலோ சீன மொழியிலோ கிரேக்கத்திலோ சர்வதேச அரங்கத்திலோ தமிழினுடைய எத்தனை நூல்கள் வெளியாகியிருக்கிறது. நம்முடைய பாரதியை, புதுமைப்பித்தனை, மௌனியை, ஜானகிராமனை, அசோகமித்திரனை, சுந்தரராமசாமியை ஒரு ஹிப்ரு மொழியில் என்றைக்கு படிப்பார்கள் என்றால் விரல் விட்டு எண்ணக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்கள் தான் இருக்கிறார்கள். மொழிபெயர்ப்பு என்பது தமிழில் ஒரு வழி பாதையாக மாறிவிட்டது. நாம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கிறோம். அதனால் நம்முடைய தமிழ் இலக்கியம் பயன்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அதற்கு நிகரான படைப்பாளிகள் தமிழில் இருக்கிறார்கள். சர்வதேச இலக்கியங்களை வாசித்தவன் என்ற முறையில் எனக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆதங்கம் என்ன என்றால், உலகின் எந்த மொழியின் சிறந்த படைப்பாளியை சொன்னாலும் அதற்கு நிகராக தமிழில் இருக்கிறார்கள். அதைவிட சிறப்பாக மொழிபெயர்க்கக்கூடியவர்கள், அதற்கு சிறப்பான கவிஞர்கள், சிறப்பான நாவலாசிரியர்கள் தமிழில் இருக்கிறாங்க. ஆனால் நாம் உலகினுடைய கண்களுக்கு தென்படவே இல்லை. சீனர்கள் எங்கே சென்றாலும் அவர்கள் பண்பாட்டை, மொழியை, இலக்கியங்களை கொண்டு செல்கிறார்கள். கல்வி புலங்களோடு இணைந்து கொண்டு என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த கல்வி புலங்களில் சீனாவில் இன்று எழுதுகிற எழுத்தாளர்களுடைய படைப்பு வரை அமெரிக்காவிலோ ஐரோப்பாவிலோ அவர்கள் அந்த மொழியில் கொண்டு வருவதற்கான நிதி உதவியை அளிக்கிறார்கள். அவர்களே வெளியீடு செய்கிறார்கள். நான் இந்த மேடையில் ஒரு வேண்டுகோளாக அவர்களிடம் வைப்பேன், நீங்கள் தமிழுக்கு கொண்டு வருவது போலவே தமிழிலிருந்து கொண்டு போயும் சேர்ப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த ஆண்டு இந்த வரிசையில் இன்னொரு வரிசையில் ஒரு ஜப்பானியரும் ஒரு சீனரும் ஒரு ஹிப்ருவை சேர்ந்தவரும் அமர்ந்து ஐயா அவர்களுடைய கொடையால் நாங்கள் தமிழை அங்கு கொண்டு செல்கிறோம் என்றால் உண்மையில் தமிழ் இலக்கியம் உங்களுக்கு என்றைக்கும் கடன்பட்டிருக்கும். காரணம், அதை இன்று அரசு முயலுகிறது. தமிழக அரசு தமிழிலிருந்து பிற மொழிகளுக்கு கொண்டு செல்வதற்கான பல்வேறு நிதி நல்கைகளை வழங்குகிறது. நல்ல மொழிபெயர்ப்பாளர்களை அடையாளம் கண்டு அந்த மொழியில் நீங்கள் நூல் வெளியிடுவதாக இருந்தால் உங்களுக்கு நிதி நல்கை தருகிறோம் என்ற அரசே முன்வந்து செய்கிறது. ஆனால் உங்களை போன்ற ஒரு மொழிபெயர்ப்பு மையம் இதில் ஈடுபட தொடங்கினால் உண்மையில் இன்று எழுதுகிற படைப்பாளிக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், நிச்சயம் நாம் அவர்களை போய் சேருவோம் என்று. ஒரு ஆண்டில் சர்வதேச அளவில் தரப்படக்கூடிய முக்கிய பரிசு பட்டியல் எதிலும் தமிழ் இல்லை. ஆனால் அந்த தமிழ் எழுத்தாளனுக்கு அந்த தகுதி இருக்கிறது என்றால் அந்த இடைவெளியை நாம் தான் கடந்து செல்ல வேண்டும். காந்தியினுடைய பிறந்த நாள் என்பதால் ஒவ்வொரு காந்தியினுடைய பிறந்த நாளின் போதும் நான் இங்காவது காந்தியினுடைய சத்திய சோதனையிலிருந்து சில பக்கங்களை படிப்பேன். என்னுடைய காலை அப்படித்தான் தொடங்கும். இன்று காலை தொடங்கிய போது ஒரு கேள்வியோடு தொடங்கியது. காந்தி ஒரு ரயிலில் பயணம் செய்த போது காந்தியை அந்த ரயிலில் இருந்து வெளியே தூக்கி எறிந்தார்கள். அந்த தூக்கி எறிந்த காவலருடைய பெயர் என்ன என்ற கேள்வியோடு தான் காலையில் இன்றைய காலை தொடங்கியது. ஒருவர் தூக்கி எறிந்தார் இல்லையா, காந்தியை ரயில்வேயில் வேலை செய்யக்கூடிய காவலர் தூக்கி எறிகிறார். நான் திரைப்படத்தை உடனே பார்த்தேன். காந்தி திரைப்படத்தில் அந்த காட்சி வருகிறது. ஒருவர் போய் புகார் சொன்ன உடனே ஒரு ரயில்வே காவலாளி வருகிறார், காந்தியை வெளியே தூக்கி எறிகிறார். காந்தி போய் ரயில்வே பிளாட்பாரத்தில் விழுகிறார். அவருடைய பெட்டி பை எல்லாம் விழுகிறது. அந்த காவலர் யார், அந்த காவலருடைய பெயர் என்ன, அந்த காவலரை பற்றி காந்தி ஏதாவது எழுதியிருக்கிறாரா என்று பார்ப்பதற்காக காந்தியினுடைய சத்திய சோதனையை பார்த்தேன். ராமச்சந்திர குஹாவினுடைய புத்தகத்தை பார்த்தேன். காந்தியோடு தொடர்புடைய வேறு நூல்களை எல்லாம் பார்த்தால் காவலர், அவர் ரயில்வே துறையை சேர்ந்தவர், அவர் தூக்கி எறிந்தார், எல்லாம் இருக்கே தவிர அவருக்கு பெயர் இல்லை. உண்மையில் யோசித்து பார்த்தால் காந்தி ஒரு வழக்கறிஞர் என்றால் 2 வேலை செய்திருப்பார். ஒன்று, அந்த ரயில்வே துறையின் மீது வழக்கு தொடுத்திருக்கணும். இன்னொன்று, அந்த தூக்கி எறிந்த காவலர் மீது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கணும். 2மே செய்யலை. அவர் ஒரு புகார் எழுதினார். என்ன எழுதினார் என்றால், இந்த ரயில்வே துறை என்னை இப்படி நடத்தி வெளியே தூக்கி எறிந்து விட்டது, எனக்கு இன்னொரு ரயிலில் பயணம் செய்வதற்கு அனுமதி கொடுங்கள் என்று அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் அந்த ரயில்வே துறை செய்தது, உங்களை தூக்கி எறிந்தது தவறல்ல, அன்றைய சட்டம் அப்படிப்பட்டது தான், ஆனால் உங்களுக்கு மாற்று ரயிலில் பயணம் செய்வதற்கான வழி செய்து தருகிறோம் என்று சொன்னார்கள். எனக்கு அந்த காவலரின் மீது, அந்த காவலர் யாராக இருப்பார், அந்த ரயில்வேயில் காந்தியை தூக்கி எறிந்த காவலருக்கு அன்று என்ன வயது இருக்கும், ஒருவேளை அந்த காவலர் தூக்கி எறிந்த பிறகு காந்தி
ஒரு சுதந்திர போராட்டத்திற்கான ஒரு விதையோடு அங்கிருந்து கிளம்பி தென்னாப்பிரிக்காவில் போராடி இந்தியாவிற்கு வந்து தேசத்தினுடைய தந்தையானதை அந்த மனிதன் அறிந்திருப்பாரா? ஒருவேளை அந்த மனிதன் முதியவராக இருந்திருந்தால் அந்த மனிதனுக்கு நான் யாரை தூக்கி எறிந்தேனோ அவர்தான் இன்று இந்தியாவினுடைய தேச தந்தை என்று தெரிந்திருக்காது இல்லையா? தெரிந்திருந்தால் அவன் தன்னுடைய குடும்பத்தில் என்ன சொல்வான்? நான் ஒருவரை ரயிலில் இருந்து பிடித்து தள்ளினேன், அவர் இன்று உலகத்திலேயே மிகப்பெரிய மனிதனாகிவிட்டார் என்று சொல்லுவார் இல்லையா? நான் ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் இன்று காலை அவரை பற்றி ஒரு கதை எழுதினேன். வழக்கமாக காந்திக்கு வரக்கூடிய கடிதங்களில் ஒரு கடிதம் வருகிறது, அது பெயரிடப்படாத ஒரு கடிதம், முகவரி இல்லாத கடிதம். அந்த மனிதன் காந்திக்கு எழுதுகிறான், உங்களுக்கு என்னை நினைவிருக்காது, ஆனால் எனக்கு உங்களை நினைவிருக்கிறது. நீங்கள் செய்த பயணப் பெட்டியிலிருந்து உங்களை தூக்கி எறிந்த அந்த காவலன் நான் தான். ஆனால் நான் இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் ஏன் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால், நான் ஒரு தவறை செய்துவிட்டேன் என்று கொஞ்சம் கொஞ்சமாக உணர்கிறேன். தவறை செய்தவர்களை எல்லாம் நீங்கள் மன்னிப்பீர்கள் இல்லையா காந்தி? அப்படி என்னை நீங்கள் மன்னிக்கக்கூடாதா என்று அவன் அந்த கடிதத்தை எழுதுகிறான். எழுதும்போது அவன் சொல்லுகிறான், நீங்கள் அன்று ஒரு புத்தகம் படித்து கொண்டிருந்தீர்கள். நிச்சயம் ஒரு புத்தகம் படிக்கக்கூடிய மனிதன் சமூகத்துக்கு எதிரானவனாக இருப்பான் என்று நினைக்கவில்லை. ஆனால் அதிகாரம் என்னை ஒரு வேலையாளாக அப்படி வைத்திருந்தது என்பதால் நான் அப்படி அவரை தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுகிறான். காந்தி படிக்கிறார். படித்த பிறகு அவருக்கு தோன்றுகிறது, எவர் ஒருவர் அவர் அந்த புகார் கொடுக்க மறுத்ததுக்கு முக்கியமான காரணம், அவர் தன் வாழ்நாள் முழுவதும் தன்னை தேடி புகார் கொடுக்க வந்த எல்லா புகார்களையுமே சமரசத்தின் வழிதான் தீர்த்து கொள்ள சொல்லுகிறார். ஒரு நீதிமன்றத்தில் போய் நீதியரசரிடம் எனக்கு தண்டனை கொடுங்கள், இவ்வளவு தண்டனை கொடுங்கள் என்று குற்றத்தை ஒத்துக்கொண்டு கேட்ட முதல் குற்றவாளி அவர்தான். கூடுதலாக எனக்கு தண்டனை கொடுங்கள் என்று கூட கேட்டிருக்கிறார். சமரசத்தின் வழியே போகிற ஒருவர் அந்த காவலாளியை மறந்தால், ஆனால் காவலாளி மறந்திருப்பாரா என்ன? அந்த காவலருக்கு அந்த எண்ணம் வந்திருக்காதா என்ன? உண்மையில் காந்தியை நினைவு கொள்ளும் போதெல்லாம் நமக்கு தோன்றுகிறது, இப்படி ஒரு மனிதன் நம்மோடு தான் வாழ்ந்தாரா? இந்த ஊருக்குத்தான் வந்திருக்கிறாரா? இந்த மக்களைத்தான் பார்த்தாரா? இவர்களோடு எல்லாம் ஒன்றாக இருந்தாரா என்றால், ஐன்ஸ்டீன் சொன்னார், இது நாளைய சமூகத்திற்கு உண்மையில் அதெல்லாம் ஒரு கற்பனை கதையாக இருக்கும் என்று. அப்படித்தான் தோன்றுகிறது. அந்த ரயிலில் தொடங்கிய காந்தியினுடைய ஒரு பயணம் கடைசியில் ஒரு ரயிலில் தான் நண்பர்களை முடிவடைந்தது. அவர் இறந்த பிறகு அவருடைய அஸ்தியை ஒரு ரயிலில் அலகாபாத்திற்கு டெல்லியிலிருந்து அனுப்பி வைத்தார்கள். அந்த ரயில் டெல்லியிலிருந்து புறப்பட்டு 11 ரயில் நிலையங்களில் நின்று அலகாபாத்திற்கு போய் சேர்ந்தது. என்ன சிறப்பு தெரியுமா? இந்திய ரயிலிலேயே அந்த ரயிலுக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு என்ன என்றால், அதில் 5 பெட்டிகள், 5மே 3ஆம் வகுப்பு பெட்டிகள் மட்டும்தான். காந்தி தன் வாழ்நாள் முழுவதும் 3ஆம் வகுப்பு பெட்டியில் சென்றார் என்பதால் அவருடைய அஸ்தியை சுமந்து சென்ற ரயிலில் 5 பெட்டிகளும் 3ஆம் வகுப்பு பெட்டிகள் தான். அதில் நடுவில் இருக்கக்கூடிய பெட்டியில் அவருடைய அஸ்தி இருந்தது. அஸ்தியாகவும் அவர் ரயிலில் தான் போனார், 3ஆம் வகுப்பில் தான் போனார். ஆனால் 11 ரயில் நிலையங்களிலும் எவ்வளவு பேர் காத்திருந்தார்கள் என்று ஒரு பட்டியல் தருகிறார்கள். ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் குறைந்தது 2 லட்சம் பேர் அந்த மனிதனை பார்க்க காத்திருந்தார்கள்ங்கிறாங்க. அவருடைய அஸ்தி போனது, அலகாபாத்தில் கரைக்கப்பட்டது. இங்கு மட்டுமல்ல, உலகினுடைய அத்தனை பெரிய நதிகளிலும் கரைக்கப்பட்டது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் கடைசியாக எங்கு சேர்ந்து விடுகிறான் என்றால், அவன் எந்த தண்ணீரிலிருந்து பிறந்தானோ அதே தண்ணீரோடு போய் சேர்ந்து விடுகிறான். நீங்கள் எப்போது இயற்கையோடு கலந்து விடுகிறீர்களோ அதற்கப்புறம் உங்களுக்கென்ற ஒரு தனி அடையாளம் இல்லை. நீங்கள் இந்தியாவினுடைய எந்த நதியை வணங்கினாலும் அது காந்தியை வணங்குகிறீர்கள் என்று தான் அர்த்தம். என்றால் காந்தி என்பவர் ஒரு அடையாளம் அல்ல, அவர் ஒரு நம்மோடு சதா சர்வகாலமும் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பெரு விசை, ஒரு நெருப்பு, அது நமக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த காந்தியை கொண்டாடுகிற, அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் அவர் வழி நடக்கக்கூடிய அத்தனை பேரையும் இந்த நன்னாளில் வணங்குகிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.